இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் திருவசனம். நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்போது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனித அந்தோணி மரிய சக்கரியாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி செபித்துக் கொள்வோம். நண்பர்களே, உங்கள் வீட்டில் சந்தோஷமும் செழிப்பும் மலர, பிரச்சனைகளும் குழப்பங்களும் நீங்க நீங்கள் ஒரு இறை அச்சம் ஒழுக்கமுள்ள மனுஷியாக இருப்பது மிக மிக அவசியம். God fearing behavior along with a disciplined life, இவை இரண்டும் கிறிஸ்துவிலே உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பும். உங்கள் பிசினஸை, வேலையை, பிள்ளைகள் காரியத்தை உயர்த்தும். தேடாமலே அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாசலுக்கு கொண்டு சேர்க்கும். ஒழுக்கமான வாழ்க்கை அது மட்டுமல்ல, ஜெபம் நிறைந்த வாழ்க்கை அது என்னவோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதற்கும் நீங்கள் இயேசுவிடமே உதவி கேளுங்கள். அப்பா, தந்தாய், இயேசுவே, என் உள்ளம் நிறைய ஆசை இருக்கின்றது. என் கணவர் மாற வேண்டும், மனைவி மாற்றத்திற்குள் வர வேண்டும், பிள்ளைகளும் பெரியவர்களும் ஜெபிக்க வேண்டும், வீட்டில் தினமும் ஜெபம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லையே. எனக்கு உதவும் இயேசுவே, மாதாவே என்று கேளுங்கள். அவர் மனங்களோடு பேசி மாற்றத்தை கொண்டு வருவார். தவறாமல் கர்த்தரை பணிந்து கொள், காணிக்கை செலுத்து. வாழ்க்கையில் முதலாவது இயேசுவை வைத்து எல்லா காரியங்களையும் செய்ய வழி பிறக்கும். இன்றெல்லாம் பிற மத சகோதரர்களே அவ்வளவு ஆசையாய் நம்பிக்கையோடு இயேசுவை தேடுகின்றனர், சர்ச்சுக்கு வருகின்றனர், உபவாசம் எடுத்து ஜெபிக்கின்றனர். ஆனால் சின்ன வயதிலிருந்தே நம் பெற்றோர், பெரியோர், அத்தை, மாமா தேவ பக்தி என்றால் என்ன என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருந்தோம். முழு திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்று பழக்கி வைத்திருந்தோம். தினமும் குடும்ப ஜெபம், மன்றாட்டு மாலை செய்ய வைத்திருந்தோம். இன்று நாம் வளர்ந்து திருமணமாகி நமக்கென ஒரு குடும்பம், பிள்ளைகள் என ஆன பிறகு கேட்க யாருமில்லை, கூட என்ன அப்பாவும் அம்மாவும் அத்தையுமாய் இருக்கிறார்கள் என்று அலட்சியமாக இருக்கின்றோம். ஜெபிக்கின்றோமா? அதையெல்லாம் தொடர்ந்து செய்கின்றோமா? என்ன பதில் உங்களிடம் இருக்கின்றது? நம் பிள்ளைகளுக்கு அவர்களோடு அமர்ந்து பேசி கூடி ஜெபித்து, சின்ன குறிப்பிடத்தில் ஒரு புக் இருக்குமே, சின்ன வயதில் கூட நாம் எல்லாம் அதை படித்திருப்போம். அந்த புக்கை வாங்கி வீட்டில் வைத்து அதில் உள்ள ஜெபங்களை சொல்லி கொடுத்திருக்கின்றோமா நம் பிள்ளைகளுக்கு? இல்லையே. பிறகு எப்படி கீழ்ப்படிதல், நல்லொழுக்கம், நல் நடத்தை, மரியாதை இவற்றை குழந்தைகளிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம்? இவற்றை நாம் முதலாவது சிரமெடுத்து செய்யும் போது இயேசு கூறுகிறார், உன் வீட்டில் உள்ள தீராத குழப்பங்கள், கீழ்ப்படியாமை, பிரச்சனைகள் அனைத்தும் மாறும், தீர்ந்து போகும். அதோடு திரும்ப அவை உன் வழியே வருவதே இல்லை என்று அறுதியிட்டு கூறுகிறார். வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவர் இயேசுவை வைத்ததால் ஒன்றும் இல்லாமையில் இருந்து நிறைவுக்குள், செழிப்பான வாழ்க்கைக்குள் நுழைந்த எத்தனையோ குடும்பங்கள் உள்ளன. Let the Lord Jesus be primary in your life. Let him be the opening of your every day. காலையில் எழுந்தவுடன் ஒரு 5 நிமிடம் இயேசுவை தேடுகிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? அல்லது என்ன வேலை செய்கிறீர்கள்? எங்கே நேரம் இருக்கிறது? நாளெல்லாம் வேலை வேலை என்றே நேரம் போய்விடுகிறது. சாயங்காலம் ஆனவுடன் வீட்டிற்கு வந்தால் உடல் வலிக்கிறது, டயர்டாக சோர்வாக இருக்கிறது. நைட்டுக்கு ஏதோ செய்து சாப்பிடுவிட்டு பிள்ளைகள் என்ன படித்தார்கள் என்று சற்றே பார்த்துவிட்டு படுத்து விடுகிறோம். அவ்வளவுதான் நேரம் இருக்கிறது சகோதரி என்று கூறுகிறீர்களா? புரிகிறது நண்பர்களே. உங்கள் நினைவுகள், எண்ணங்கள் ஆண்டவர் மேல் வையுங்கள். சற்றே முயற்சி எடுங்கள். சற்றே சோம்பலை ஒதுக்கி வைத்துவிட்டு காலை ஒரு 10 நிமிடம், சாயங்காலம் அல்லது இரவிலே குடும்பமாய் ஒரு 10 நிமிடம் இதை முதலில் துவங்குங்கள். பின்பு பாருங்கள் எவ்வளவு மாற்றம் வரும் என்று. போகையில், வருகையில், அமருகையில், பஸ்ஸுக்காக, ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணும்போது, மற்ற வீட்டு வேலைகள் செய்கையில், ஜீசஸ் சாங்ஸ், பிரேயர்ஸ், ரோசரி
இவற்றை போட்டு கேளுங்கள். கேட்டுக்கொண்டே வேலை செய்யுங்கள். உங்களுக்கு பிரியமான ஏதாவது ஒரு வசனத்தை மனதில் சொல்லிக்கொண்டே ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று துதித்துக்கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவியானவரே, எழுந்தருளி வாரும், எங்கள் குடும்பத்திலே வாரும், எங்களோடு வாசம் செய்யும் என்று பரிசுத்த ஆவியானவரை அழைத்து ஜெபியுங்கள். இப்படி நீங்கள் மாறும்போது, இயேசுவை தேடும்போது, இயேசுவும் உங்களை கண்ணோக்கி பார்ப்பார், நல்லதொரு வாழ்க்கையை தருவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே எங்கள் தகப்பனே, நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள். முதலாவது இயேசுவை தேடுங்கள். அப்போது நீங்கள் ஆசைப்படும் இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்பதாய் இன்றைய வசனத்தின் மூலம் எங்களோடு அழகாய் பேசி, ஜெபத்தின், தேவ பக்தியின், அதை நாங்கள் செய்வதின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே இயேசுவே, உமக்கு நன்றி. இன்றிலிருந்து நாங்கள் சிறு முயற்சியாக ஜெபத்தை செய்ய துவங்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.